ஆக்சுவலி வந்து திருஷ்டின்றது பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து நாளைக்கு உயிர் பிரிகிற மனுஷன் வரையும் திருஷ்டின்றது எந்த கடை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு திருஷ்டின்ற ஒரு விஷயம் 100% வரும். வியாபாரம் குறையுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நார்மலாக ரொம்ப கம்மி விலையில் பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது வந்து ஆண் பெண் இருவரும் பண்ணலாம். கடையில் ஒரு கடை வச்சுருக்கீங்க, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக நம்ம நாட்டு மருந்து கடை திருஷ்டிக்கு என்கிட்ட வராங்கன்னா தகடு மூலமாக எழுதி தரேன், வாசலில் மாட்டேங்க கடையில் மாட்டேங்கன்னு பண்ணுறேன். இதெல்லாமே ஒரு பரிகாரத்தில் சேரும். இப்போ நான் பரிகாரம் பண்ணிதான் இப்போ என்ன மாதிரி அளவு இருக்காங்க பண்ணி தருவாங்க. ஒரு முறை ஒன்று இருக்குது. மரிஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நான் ஷார்ட்டாகவே கேட்குறேன், வியாபார திருஷ்டி நீங்கணும்னா நல்ல ஒரு பரிகாரமா, வித்தியாசமான பரிகாரமா, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பரிகாரமா சொல்லுங்க பாய். நல்லா கேட்டீங்க. திருஷ்டின்றதே பெரிய விஷயம். ஆக்சுவலி வந்து திருஷ்டின்றது பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து நாளைக்கு உயிர் பிரிகிற மனுஷன் வரையும் திருஷ்டின்ற விஷயம் இருக்கும். புரியுதுங்களா? சைக்கிளில் போகிறவனுக்கும் திருஷ்டி வரும், பைக்கில் போகிறவனுக்கும் திருஷ்டி வரும், காரில் போகிறவனுக்கும் திருஷ்டி வரும், ஏன் நடந்து போகிறவங்களும் திருஷ்டி வரும். என்ன ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கானே அப்படின்னு உடனே இந்த ட்ரெஸ் கிழிஞ்சிரும். ஆமாம், சீரியஸாகவே ஒரு செப்பல் அவனுக்கு வசதியில் எப்படி நல்ல செப்பல் போட்டு போகிறான், சாப்பிட்டானு தெரியல, ட்ரெஸ் மட்டும் மாடலாம் போட்டு போகிறான் எல்லோரும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நான் எல்லோரும் கெட்டவன்னு சொல்ல வரல, 10 பேர் நம்மளை பழகிறான்னு வச்சிங்களேன், அதில் 4 பேர் பார்த்தீங்கன்னா வேண்டாத இருப்பான், 2 பேர் நம்மளை பிடிக்காத இருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத அவனுக்கு எப்படி இவ்வளோ வந்ததுன்ற மாதிரி அந்த எண்ணம் அந்த யோசித்து நம்மளை பற்றி பின்னாடி பேசி அதுவே ஒரு பெருசாக நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் வைப்ரேஷன் கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்ம எதுவுமே நினைக்காம நம்மளை பற்றி மற்றவங்க பேசி திருஷ்டி ஆக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் திருஷ்டின்னுவாங்க. அதில் திருஷ்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே திருஷ்டி இருக்கும். அதில் முக்கியமான திருஷ்டி பார்த்திங்கன்னா வியாபார திருஷ்டி. எப்படின்னா ஒரு வண்டி கடையாகட்டும், ஒரு டிஃபன் கடையாகட்டும், ஒரு சாப்பாடு கடையாகட்டும், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், ஒரு ஹோட்டல் ஆகட்டும், துணி கடை, நகை கடை, எதுவாக இருக்கட்டும், எந்த கடை இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு திருஷ்டின்ற ஒரு விஷயம் 100% வரும். வியாபாரம் குறையுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் திருஷ்டியாக தான் இருக்கும். ஒன்று நீ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தரமானது இருக்காது, இல்லைன்னா உன்னோட பேச்சு தன்மை இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு இருக்காது. அந்த எல்லாமே கரெக்டாக இருந்தும் வியாபாரம் தப்பாக நடக்குதுன்னா அப்போது கடையில் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, இல்லை சேவனை எதனா வச்சுருப்பாங்க, இல்லை ஏவல் விட்டுருப்பாங்க, இல்லை முன்னேறும் இதெல்லாம் ஒரு பேட் இருக்கும். அதில் இல்லைவை எதுவுமே இல்லைவை கண் திருஷ்டி மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண் திருஷ்டியை குறைக்கிறதுக்கு அவங்க வீட்லேயே ஈஸியான, அந்த கடையிலேயே ஈஸியான பண்ணுற மெத்தடு கூட இருக்குது. இப்போ கண் திருஷ்டிக்கு என்கிட்ட வராங்கன்னா தகடு மூலமாக எழுதி தரேன், வாசலில் மாட்டேங்க கடையில் மாட்டேங்கன்னு பண்ணுறேன். இதெல்லாமே ஒரு பரிகாரத்தில் சேரும். இப்போ நான் பரிகாரம் பண்ணிதான் இப்போ என்ன மாதிரி அளவு இருக்காங்க பண்ணி தருவாங்க. ஒரு முறை ஒன்று இருக்குது. இப்போ என்ன கேட்டால் கடையில் 4 மூலை கட்டி தருவேன், வாசலில் புதைக்க எழுதி தருவேன், அந்த மாதிரி ஒன்று எழுதி கொடுப்பேன். இது எதுவுமே பொருளே இல்லாமல் நீங்களே ஈஸியாக வாங்கி கடையில் வாங்கி ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ நார்மலாக ரொம்ப கம்மி விலையில் பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது வந்து ஆண் பெண் இருவரும் பண்ணலாம். கடையில் ஒரு கடை வச்சுருக்கீங்க, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போங்க, குடம்புலின்னு கேளுங்க. குடம்புலின்னு கேட்டாலே அழகாக அவங்க தருவாங்க. ஒரு 200 ரூபா முன்னைக்கு வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி தினைக்கும் நம்ம சந்தனம், பன்னீர், செவ்வாது எல்லாம் எப்படி தெளிக்கிறோமோ அந்த மாதிரி குடம்புலின்னு வாங்கி வச்சுக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கல் உப்பு அதே வாங்கி வச்சுக்கணும். குடம்புளி, 2வது கல் உப்பு, இது 2 வாங்கி வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணியாக பயன்படுத்தணும். முடிஞ்சால் பன்னீர் கூட பயன்படுத்தலாம், இல்லை தண்ணீர் கூட பயன்படுத்தலாம். 2 இருக்குது, பன்னீர் இல்லை தண்ணி, 2மே பயன்படுத்தலாம். 2 பயன்படுத்தி நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டா பார்த்திங்கன்னா தண்ணியாக ஆகிடும். ஸோ அதை எடுத்து பார்த்திங்கன்னா கடைக்கு உள்ளேருந்து தெளிச்சிட்டு மூளைக்கு தெளிச்சிக்கிட்டே வாசல் வரையும் வந்துடணும். ஆமாம், உள்ளேருந்து வெளியில் இல்லை எந்த ஒரு விஷயமும் சரி, நம்ம திருஷ்டி விலகணும், கண் திருஷ்டி விலகணும், ஒரு செய்வனை வெளியில் போகணும், ஏவல் வெளியில் போகணும், ஒரு கெட்டது வெளியில் போகணும்னு நினச்சோன்னாலே எந்த ஒரு விஷயமும் உள்ளேருந்து தான் வெளியில் போகணும். தெய்வ வழிபாடு பண்ணுறோன்னா மட்டும்தான் வாசல்லேருந்து உள்ளே கொண்டு போகணும். திருஷ்டி இந்த மாதிரி பேட் கமாண்ட் இதை பேட் விஷயம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியில் போகணும். ஸோ அந்த புளியோ அந்த உப்பையை சேர்த்து கல் உப்பையை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு உள்ளேருந்து தெளிச்சிக்கிட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா நாள் கிழமெல்லாம் கணக்கு கிடையாது, தினக்குமே நீங்கள் செய்யலாம். இப்போ எப்படி தினக்க சாம்பிராணி போகிறோம், தினக்கு எப்படி விளக்கேற்றுறோம், காமாட்சி விளக்கு ஏற்றுவீங்க, அகல் விளக்கு ஏற்றுவீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஊதுவத்தி ஏற்றுறீங்களே, அந்த மாதிரி தினக்குமே இந்த நான் சொன்ன என்ன குடம்புளி. ரைட், ஓகே, குடம்புளி. ஸோ அந்த குடம்புளி கல் உப்பு 2த்தையும் வாங்கி டெய்லி, ஆனால் ஒரு நாள் கரைச்சி வச்சு எல்லா நாளும் யூஸ் பண்ணுவாலும் பண்ணக்கூடாது.
வாங்கி வச்சுட்டு என்றைக்கு நீங்கள் தெளிக்க போகிறீங்களோ அன்னன்னைக்கு டெய்லியும் கரைச்சிக்கணும். டெய்லியும் கரைச்சி டெய்லியும் தெளிக்க 100% கண் திஷ்டி விலகும். அது எந்த கடைனா இருக்கட்டும், டிஃபன் கடை, மளிகை கடை, சாப்பாடு கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டு, துணி கடை, எதுவாக கூட இருக்கட்டும். ஆனால் எல்லாத்துக்கும் டிஸ்டின்னு ஒன்று இருக்குது. அந்த டிஸ்டி விலகிறதுக்கு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா 100% விலகும். ரொம்ப காசு கம்மியானது. குடம்புளின்னு நாட்டு மருந்துகளை வாங்கி கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு காலையில், சாயந்தர வேலையில் கிடையாது, காலையில் போன உடனே கடலில் நிந்திரிச்சு போய் கடைக்குள்ளே போய் கல்லாப்பேட்டில் உட்காந்து திறந்து பெருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பெருக்கிட்டு அறுத்து இதை பண்ணணும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் மாப்பு போடலாம், இல்லை போடாமே இருக்கலாம், அது உங்களோட சௌகரியம். இல்லை எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம், லைட்டாக மாப்புனா அதுக்குன்னு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடக்கூடாது. பிரோஜனமே இல்லை. போட்டு லைட்டாக அங்கே தெளிக்கிற மாதிரியே தெளிச்சிட்டு வரணும். அப்படி பண்ண மேக்ஸிமம் 90 நாள், அதிகபட்சம் 120 நாளில் கம்பல்சரி திஷ்டி விலக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கே அந்த பிஸ்னஸில் அப்டேட் ஆகிறதும் வியாபாரம் நடக்கிறதும் அவங்களுக்கே தெரியும். அவங்களே உணரலாம். இன்றைக்கி 1000 விற்ற பொருள் ஒரு 1500 விற்கும், 1500 விற்கிற பொருள் 2000 விற்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கே பார்த்திங்கன்னா போடுற சரக்கு ஜாமான் எல்லாமே காலியாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி கோவிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவ் இருக்கோ, சர்ச்சுக்குள்ளே போனால் பாசிட்டிவ் இருக்கும், ஒரு தர்காக்குள்ளே போனால் எப்படி பாசிட்டிவாக இருக்கும், பள்ளிவாசலில் போனால் இருக்கும், அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போனாலும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் தொழில் பண்ணுற இடம், வியாபாரமோ கடையோ கம்பெனியோ பாசிட்டிவாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் கிடையாது. இது முழுக்க ஆஃபீஸ்க்கு பண்ண வேண்டிய பரிகாரமும் கிடையாது. முழுக்க கடைக்கு மட்டும்தான். துணி கடை, சாப்பாடு கடை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டலு, டீ கடை எல்லாத்துக்குமே பண்ணலாம். இந்த டைலர் ஷாப்பு, இந்த மாதிரி அதான் தினசரி மக்கள் வந்துட்டு போகிற இடமா இருக்கணும். மக்கள் வந்த மினிக்காக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல இதை பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். வியாபார திருஷ்டி விலகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.